காசா பகுதியை அமெரிக்கா கைப்பற்றி சீரமைக்கும். இங்கு வசிக்கும் பாலஸ்தீனர்கள் வேறு நாடுகளில் குடியேற வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பால் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இஸ்ரேல் மீது காசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி திடீர் தாக்குதல் நடத்தினர். இஸ்ரேல் இராணுவத்தின் 34 பேர் உட்பட 251 பேரை பிணை கைதிகளாக காசாவுக்கு கொண்டு சென்றனர். இஸ்ரேலில் புகுந்த ஹமாஸ் தீவிரவாதிகளை வேட்டையாடிய இஸ்ரேல் இராணுவம் காசா மீது குண்டுமழை பொழிந்தது. அக்டோபர் 27ஆம் தேதி காசாவுக்குள் இஸ்ரேல் இராணுவம் ஊடுருவி தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 15 மாதங்களாக சண்டை நீடித்தது. இதில் பாலஸ்தீனர்கள் 47,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் ஆயுதங்கள் உதவியுடன் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா பகுதியில் உள்ள பெரும்பான்மையான கட்டிடங்கள் தரைமட்டமாகி கான்கிரீட் குவியலாக காட்சியளிக்கின்றன. தற்போது வாழ தகுதியற்ற நகரமாக காசா மாறிவிட்டது. அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் நாடுகளின் தலையீடு காரணமாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கடந்த ஜனவரி 15ஆம் தேதி ஏற்பட்டது. இஸ்ரேல் பிணை கைதிகளை ஹமாஸ் தீவிரவாதிகள் விடுவித்து வருகின்றனர். பதிலுக்கு இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனர்களும் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பேட்டி அளித்த ட்ரம்ப், காசா பகுதியை அமெரிக்கா சொந்தமாக்கிக் கொள்ளும். காசாவில் இடிந்துள்ள கட்டிடங்களையும் அகற்றி அங்கு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவோம். இதன் மூலம் காசாவில் அதிகளவிலான வேலைவாய்ப்புகள் உருவாகும். காசா மக்கள் வசிக்கும் பகுதியாகவும் மாறும் என்று பேட்டி அளித்துள்ளார். காசாவை அமெரிக்கா கைப்பற்றினால் அது கடுமையான சர்வதேச விதிமுறை மீறலாக இருக்கும் என்று அப்பகுதியில் வசிக்கும் பாலஸ்தீனர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.